அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி எக்ஸாம் மெட்டடா ஒரு சின்ன அப்டேட்டு. என்ன அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா, 40 டேஸ் ஸ்டடி பிளானில் டே 6க்கான டெஸ்ட் பேட்ச் கொஷின் வந்து யாரெல்லாம் இந்த 3000 ப்ராப்ளம்ஸ் புக்லெட் வாங்கியிருந்தீங்களோ அவங்க எல்லாத்துக்கும் நான் வாட்ஸ்அப் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி யார் புக் பண்ணிங்களோ அவங்க எல்லாத்துக்கும் கொரியர் போட்டாச்சு. ஸோ உங்களுக்கு அது பார்சல் நாளைக்கு வந்துடும். ஸோ தமிழ்நாடுக்குள்ளே நீங்கள் எங்கேருந்து புக் பண்ணாலும் உங்களுக்கு ஒன் டேயில் ப்ரொஃபஷனல் கொரியரில் கொரியர் போட்டுருவேன். ஸோ ஒன் டேயில் உங்கள் கையில் பார்சல் வந்துடும். இன்கேஸ் பார்சல் வராமல் டிலே ஆகுது அப்படின்னா அவங்க ரூரல் ஏரியாவில் இருப்பாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு நாள் தள்ளி போகலாம். ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒன் டே டெலிவரியில் உங்களுக்கு வந்து பார்சல் எல்லாம் வந்துடும். ஸோ குயிக்காக யாரெல்லாம் அந்த புக்லெட் இன்னும் வாங்காமல் இருக்கீங்களோ அவங்களாம் வாங்கி வச்சுக்கோங்க. அதில் 3000 ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு யூனிட்டுக்கும் அவ்வளோ வேறு லெவலாக ப்ராப்ளம் கண்டென்ட் கொடுத்து செம்மையாக போட்டுட்டேன். ஸோ புக்கை ரிசீவ் பண்ணவங்க இந்த இந்த வீடியோவில் ஒரு கமெண்ட் போடுங்க. எப்படி இருக்குது புக்கு அப்படின்றத உங்களுடைய ஃபீட்பேக் கொடுங்க. அது அப்கமிங் கமெண்ட்ஸுக்கு வந்து உங்களுக்கு பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணலாம். ஓகே சார், என்னால் போதுமான அமௌண்ட் இல்லை சார். நாங்கள் வந்து டெய்லி வேலைக்கு போகிறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சார். நிறைய பணிச்சுமையில் படிச்சுட்ருக்கோம் சார். எங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியுமா சார்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. டெஃபினட்டாக உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். தமிழ்நாடு முழுவதும் எங்கெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்கு என்னுடைய நாலேஜ் போய் சேரணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் கொடுக்க போகிறேன். ஸோ டெஸ்ட் பேட்ச் பார்த்திங்கன்னா ஒரு மினிமம் அமௌண்ட்டு உங்களால் எவ்வளோ எலிஜிபிள் பண்ண முடியுமோ அந்த அமௌண்ட் சொல்லி நான் சொல்லிடுவேன். ஸோ அந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கிங்க. இருக்கிற ரிமைனிங் இந்த 32 டேஸில் நம்ம டெஸ்ட்டு போட்டு அடிக்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு ஏரியாவையும் வேறு லெவலாக டிஸ்கஸ் பண்ணி கொஷின்ஸ் கொடுக்க போகிறேன். நல்லா தெரிஞ்சுக்கங்க. யாரெல்லாம் வாங்க முடியல அப்படின்றவங்களுக்கு அந்த டெஸ்ட் பேட்ச் சொல்கிறேன். ஓகே, ஒரு மினிமம் பேமெண்ட் பே பண்ணி நீங்கள் அதை வந்து அந்த டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் இன்னொரு விஷயம், அந்த புக்லெட் உங்கள் கையில் இருந்துட்டால் ஒரு கடவுள் வந்து உங்களுக்கு கிஃப்ட்டு கொடுத்தா மாதிரி இருக்கும். என்ன சார் ஓவராக பேசுகிறீங்க அப்படின்னு தோணுதுங்களா? ஏன்னா அந்த புக்லெட்டோடைய குவாலிட்டி அப்படிங்க. அந்த புக்லெட் வந்து அந்தளவுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அந்த புக்லெட் நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கிங்க. முடியல, ரொம்ப டஃப்பாக இருக்குது சார் அப்படின்றவங்க டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஓகே, ஸோ இதாங்க அப்டேட்டு. இன்றைக்கான கொஷின்ஸ் நான் கொடுத்துட்டேன். நமக்கு இருக்கிறது 30 டேஸ். ஸோ 30 டேஸ் வந்து நமக்கு கடவுள் வந்து ஒரு டைம் பீரியடாக கொடுத்துருக்காரு. நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போக போகிறோம் அப்படின்றதுக்கான ஒரு சிறிய இடைவெளியை கொடுத்துருக்காரு. அந்த இடைவெளியை நம்ம கரெக்டாக பயன்படுத்திட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை வந்து வேறு மாதிரி மாறிடும். ஸோ அதனால் எதுக்குமே நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு ஃபேமிலி லெவல் ஃபேமிலி சைடு அந்த சைட்லேருந்து ஒரு லெவலாக ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் சைடில் இருந்தாலும் சரி, இல்லை சொசைட்டி ஓரியன்டான ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் சரி, ஒரு 30 டேஸ்க்கு எடுத்து ஓரம் போட்டுருங்க. ஒரு சிலவங்க ப்ரெஷராக இருப்பீங்க. அந்த ப்ரெஷர் நீங்கள் எடுத்துக்க வேணாம். ஃப்ரீயாக படிங்க. டெய்லி வந்து இன்றைக்கான சார் இன்றைக்கி என்ன வீடியோ கொடுப்பாரு, அந்த வீடியோவுக்கு நீங்கள் வெயிட் பண்ணணும். ஸோ அந்த கண்டென்ட்டை சொன்னோடனே அன்றைக்கி ஃபுல் டே அந்த கண்டென்ட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட படிங்க. எங்கெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சப்ஜெக்டை வந்து யோசிச்சிட்டே இருங்க. இருக்கிறது 30 டேஸ் தான். அந்த 30 டேஸில் உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆக போகுதுங்க. நான் சீரியஸாக சொல்கிறேன். அந்த 30 டேஸில் உங்களுக்கு கண்டிப்பாக லைஃப் சேஞ்ச் ஆகும். ஸோ நீங்கள் எக்ஸாமை கிளியர் பண்ணிவிட்டு எல்லோரும் போஸ்டிங் போயிட்டு, தயவுசெய்து யாரெல்லாம் போஸ்டிங் போனீங்களோ கண்டிப்பாக போயிடுவீங்க. என்னோட டெஸ்ட் பேஜில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ இது வரைக்கும் 40 மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த 40 மெம்பர்ஸும் கண்டிப்பாக போஸ்டிங் போவீங்க. என்னால் உறுதியாக சொல்ல முடியும். நான் சொல்கிறத ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் லைஃப் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். அது என்னுடைய சைட்லேருந்து என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிஞ்சுக்கிறேன். ரெண்டாவது, என்னுடைய எஃபோர்ட்டை நான் முழுமையாக கொடுக்குறேன். ஸோ அதில் எந்த ஒரு குறைபாடும் இருக்காது. அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு சப்ஜெக்டை கொடுத்துட போகிறேன். ஸோ நீங்கள் வந்து அடுத்த தலைமுறைகளை நல்ல தலைமுறைகளை உருவாக்கி மேத்தமெட்டிக்ஸை ஒரு நல்ல ஈடுபாடை கொடுத்து மேத்தமெட்டிக்ஸை நிறைய இடத்துல வெளியப்படுத்துங்க. நிறைய காலேஜில் வந்து டிபார்ட்மெண்ட்ஸ் மூடுறாங்க. ரொம்ப வருத்தமாக இருக்குது. மேக்ஸ் தாங்க நமக்கு எல்லாமே. ஸோ அப்படின்னும் போது அதுக்கு பேசிக் அடிப்படை நாலேஜ் கொடுக்குறவங்க தான் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா பிள்ளைங்க நல்லா ஷார்ப்பாக வெளியே வருவாங்க. அப்போ நீங்கள் போஸ்டிங் ஆகி அப்பாயின்மெண்ட் ஆக போகிறீங்க, உள்ளே போகிறீங்க பார்த்தீங்களா, நீங்கள் தான் பிள்ளைங்களுக்கு நல்ல முறையில் சப்போர்ட் பண்ணி அவங்கள நாலேஜை எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டீச் பண்ணி அவங்கள நல்ல நிலைமைக்கு வழிநடத்தி அவங்க சமுதாயத்தை நல்ல நிலைமையில் கொண்டு வந்தீங்கன்னா நம்ம மேக்ஸ் வளருங்க. நம்ம மேக்ஸில் இருக்கிற ஒரே விஷயம் என்னன்னா, எங்கே போனாலும் ஜெயிச்சிடலாம். ஸோ ஒரு மேத்தமெட்டிக்ஸ் படித்த பையனுக்கும் நான் மேத்தமெட்டிக்ஸ் படித்த பையனுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்கும். எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் ஈஸியாக ஃபேஸ் பண்ணக்கூடிய நாலேஜ் இருக்கணும் மேத்தமெட்டிக்ஸ் படித்தவன். ஸோ அவனால் எல்லாத்தையும் பண்ண முடியும். ஸோ நம்மள்கிட்ட அந்த இருக்கும்போது இந்த 30 டேஸில் நம்மளால் போஸ்டிங் வாங்க முடியாதா? கண்டிப்பாக வாங்கலாம். ஸோ தயவுசெய்து கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு நல்ல டைம் பீரியட் எடுத்து ஏர்லி மார்னிங் எழுந்து உட்காருங்க. 4 மணிக்கு எழுந்து உட்காந்து படிங்க. ஃபுல்லாக படிங்க. 4 மணிக்கு எழுந்து உட்காந்துட்டிங்கனாவே உங்களுக்கு நிறைய டைம் கிடைக்கும் டே டைமில். இப்போது நம்ம ஒரு 6 மணிக்கு எழுந்துற கேரக்டர் வந்து ஒரு 4 மணிக்கு எழுந்தோம் அப்படின்னா 2 ஹவர் நம்ம மிச்சம் பண்ணிடலாம் ஒரு நாளைக்கு. ஸோ அப்போ 2 ஹவர் மிச்சம் பண்ணுறீங்கன்னா அந்த 2 ஹவரில் நீங்கள் சப்ஜெக்டை படிக்கலாம். சார் இல்லை சார், நான் இன்னும் 1 மணிக்கெலாம் எழுந்து படிப்பேன் சார். தாராளமாக படிங்க.
பட் அவ்வளோ எஃபோர்ட் போட வேணாங்க. நம்ம 40 டேஸில் நான் என்ன பண்ணுறேன்றத உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஜஸ்ட் அதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த 3000+ ப்ராப்ளம் புக்லெட் உங்கள் கையில் இருந்துட்டா, உங்கள் லைஃப்பில் ஒரு சக்ஸஸ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு முடிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, அந்த ப்ராப்ளம் புக்லெட் உங்கள் கையில் எடுத்துட்டாவே அது ஆசையாக அந்த ப்ராப்ளத்தை படிக்க ஆசை தூண்டும். ஐயோ இதில் என்ன இருக்கா பார்க்கலாமே, இது நம்மளுக்கு தெரிஞ்சது இருக்கும் போலையே அப்படின்ற மாதிரி ஒரு சில ஆசைகளை தூண்டிவிடும். அப்படி படிக்க டெஸ்ட் கொஷின்ஸ் அடிப்பீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஈஸியாக ஒரு பிஜிடிஆர்பி எக்ஸாமை 110 மார்க்கை நீங்கள் வந்து அசால்ட்டாக ஸ்கோர் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, ஸோ என்னுடைய பேட்சில் ஜாயின் பண்ணவங்க எல்லாமே டாப் ரேங்க்கில் இருக்கணும்னு என்னுடைய ஆசை. அதை நான் உங்களுக்கு கண்டிப்பாக கொண்டு வந்துடுவேன், உறுதியாக என்னால் சொல்ல முடியும். எக்ஸாம் 8 எல்லோரும் எனக்கு கால் பண்ணுவீங்க, நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். ஓகே, தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். இந்த டெஸ்ட் கொஷின் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் வாட்ஸ்அப் பண்ணுறேன். மெட்டீரியல் ரிசீவ் பண்ணவங்களுக்கு இந்த டெஸ்ட் கொஷின் வரலனா என்னோடய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு உடனே அந்த கொஷின் பேப்பரை நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுறேன். நன்றி, வணக்கம்.